ஏய் ஸ்மைலி எங்க பாருடா ஃபைட்ரு மச்சான் உன்னை பார்த்தாலே மூடாவது பேண்ட கை நரி ஊழ விட்டு தான் பார்த்துருப்பீங்க காய்ஸ். இங்க வந்து ஒரு நரி வந்து கத்து சண்டை போட்டுட்டு இருக்கு. அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 18 வயசு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அது கீழே உள்ளவங்க யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஸ் இருக்கா? சப்புறது வேணுமா நக்குறது வேணுமா? சாப்பிட்டு நக்குறது வேணும். பேக்கரி உள்ள இருக்கு நிறைய கேக்கு. நீ வந்து நான் உள்ள போடுவேன் நாக்கு. யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இவன் வந்து ஒரு வானவில் காம அரக்கன். இந்த காமரக்கன் என்ன பண்ணோம்னா ஏடிஎம் ப்ளஸ் காமெடியா போடும். வானவில் பத்தி கத்து சண்டை போடுறத பத்தியே இந்த வானவில் வந்து பேசிக்கிட்டுமே இருக்குமே தவிர இவன் அடிக்கிற காமெடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. கொஞ்சம் பலானதா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனா இதையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த ரசிக்கிற கூட்டம் யாரும் தெரியுமா? ஆண்மை இல்லாதவனுங்க. உண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. ஏய் இங்க வா, உன் பேர் என்ன? आरे ஃப்ரீயா இருந்தா என் பூலி மேல ஏறு. छात्रों को राजनीति से दूर रहना चाहिए. பண்றதுல ஒண்ணுமே காமெடி கிடையாது. காமெடி எல்லாமே தற்குறித்தனமா பண்ணிட்டு இவனுக்கு வீடியோ போடுறதுதான் இவனோட வேலையாவே இருக்குது. பொறுக்கி பெயர் பொறுக்கி. ஏய் இமே பையா கொய்யா பழம் திருன்னு போறான் பாருடா. ஒண்ணு இல்ல மாமா, ரெண்டே. வேற என்ன பழத்தான் பாரு. மாமா வேற எதை வச்சிருக்கிற மாமா? நீட்டா வெள்ளரி பிஞ்சு மாமா. டேய் பாடே, அது வெள்ளரி பிஞ்சலோடயா குஞ்சிடா உர்றா. என்னன்னா கேடுகட்ட சோசியல் மீடியா இருக்கிறதுலயே கேடுகட்ட சோசியல் மீடியா தான். இந்த நாய்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறானுங்க. இன்டர்வியூ எடுத்து நீங்க அப்படியாங்க இப்படியாங்கன்ட்டு. ஏடா கேடுகிட்ட நாய்களா? நாய் கூட நஞ்சு உள்ளதுங்க. நாய் கூட கொஞ்சமாவது யோசிச்சு இது பண்ணோம். இதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துக்கெல்லாம் எங்க கம்பேர் பண்றதுன்னு தெரியல. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்துக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எவ்வளவோ சாதிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. எவ்வளவோ எங்கெங்கயோ சாதிச்சு அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுப்பலாம் கிடையாது. இந்த நாய்களை கூப்பிட்டு வச்சுதான் இன்டர்வியூ எடுப்பாங்க. நாய் கூட நஞ்சு உள்ளது. இதுகெல்லாம் எது கூட கம்பேர் பண்ணவேன்னு தெரியல. இது எது கூட கம்பேர் பண்ணாலும் மோசமா இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு பிறவிகள் அலைஞ்சிட்டு இருக்கு. பனானா சாப்பிடுறா. ஏய் நான் யாரும் சொல்லியா சாப்பிட மாட்டேன். நீ சொல்லி நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறா. எவ்வளவு பெரிய பனானா. அவனா நீ? வேற ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க பண்றதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. கைஸ் அது உண்மைதான். என்னன்னா வந்து இதையே ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இதுக்கு கீழே காமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, சூப்பர் ப்ரோ, அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோ, இதுதான் மோட்டிவேட் ஆகுதே தவிர அப்ப அவனும் அப்படிதான் இருப்பான். வேற என்ன பண்றது, என்ன சொல்றது? அவனும் அப்படிதான் இருப்பான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிடிக்கும் பனானா. இந்த மாதிரி வானவில் பாய்ஸ் நான் பார்த்ததே இல்லடா. ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தோணிருச்சுன்னா, இவன் வந்து நடிக்கல, நடிச்சுட்டுலாம் இவன் பண்ணல. இவன் வந்து வானவியலே தான். இவன் வந்து அதுதான். அது வந்து guys, இவனை திட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு மைண்ட்ல என்னெல்லாம் தோணுதோ அந்தந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இவனை திட்டுங்க. இந்த நாய்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு தெரியுமா மத்த நாய்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்?